ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் PSLV C-60 ராக்கெட் விண்ணில் பாய இருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இஸ்ரோவுடைய முன்னாள் விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த PSLV C-60 ராக்கெட்டுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இது எந்த அளவுக்கு இஸ்ரோவுக்கு ஒரு மிக முக்கியமான மிஷன் இது? PSLV C-60 என்கின்ற ராக்கெட்ல ஸ்பேஸ் டெக்ஸ் என்கிற 2 செயற்கைக்கோள்களை அனுப்பி நீலவட்ட பாதை சர்க்குலர் ஆர்பிட்ல 470 கிலோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட்ல 2 செயற்கைக்கோளை உந்தி தள்ளும் இந்த PSLVங்கிற ராக்கெட் எப்ப இதுவரைக்கும் நம்ம 60 ராக்கெட் விட்டுருக்கோம். இந்த செயற்கைக்கோளை ஒருங்கிணைத்து 2ஐயும் டாக் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் இதுவரைக்கும் நம்ம செஞ்சதே இல்லை. உலகத்துல அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் சைனா 3 பேர் தான் செஞ்சிருக்காங்க. செயற்கைக்கோள்களில் இணைத்து மனிதனை பத்திரமாக திருப்பி கொண்டு வருவதற்கு உண்டான முயற்சி. மேலும் நம்ம பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன், பாரதிய சர்வதேச நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்க சமயத்துல பல பாகங்களை கொண்டு போய் இந்த சர்வதேச நிலையம் அமைக்கணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். இந்த டாக்கிங் டெக்னாலஜி நம்ம ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், 10 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த தொழில்நுட்பம், அதனுடைய அக்யூரசி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த PSLVல நம்ம இப்ப 2 ராக்கெட்டுகள், 2 சேட்டலைட்டுகள், SpaceX-1, SpaceX-2 2 செயற்கைக்கோள்கள். இது ஆனந்த் டெக்னாலஜிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒருங்கிணைத்து டெஸ்ட் பண்ணி பெங்களூர்ல இருக்க நம்ம ISRO மையத்துக்கு சென்று சிமுலேட் பண்ணி அது ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு வந்திருக்கு. 2 தனித்தனியான செயற்கைக்கோள்கள். இந்த 2 செயற்கைக்கோள்களும் PSLV பேலோட்ல வச்சு அனுப்புவாங்க. 18 நிமிஷத்துக்கு பிறகு இந்த செயற்கைக்கோள் விண்ணில் 470 கிலோமீட்டர் உயரத்துல சுத்திட்டு வரும். ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் 1 வாரம் அது ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு இந்த செயற்கைக்கோளை ஒரே வட்ட பாதையில, ஒரே ரேடியஸ்ல ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 20 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல அனுப்பி முயற்சி செய்வாங்க. இந்த 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அனுப்புனத சேர்க்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா ஜெமினி அப்போலோ மிஷன்ல ஒரு மெத்தட்ல செஞ்சிருக்காங்க. அந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான மெத்தட், ரோக் அண்ட் பிளேக்ங்கிற ஒரு மெத்தட். அது ஒரு ராடை கொண்டு போய் அந்த செயற்கைக்கோளை பிடிச்சி இழுத்து சேர்றது. இது பழைய காலத்து டெக்னிக்கு. அந்த டெக்னிக்ல ட்ரோக் அண்ட் ப்ரோபுங்கிற மெத்தட். இதுலதான் நம்ம அப்போலோ மிஷன் எல்லாம் போயிருக்கு. இதே சமயத்துல ரஷ்யாக்காரங்க அவங்களுடைய மீர் சர்வதேச நிலையத்துக்கு அனுப்புனது இன்னொரு மெத்தட். அது இன்னொரு மெத்தட்ல அனுப்பிடுவாங்க. இதனால இப்ப சர்வதேச டாக்கிங் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க, IDSS. அந்த ஸ்டாண்டர்ட் படி ஒரு செயற்கைக்கோளை இன்னொரு செயற்கைக்கோளால் இணைக்க வேண்டும் என்றால் அந்த முறைப்பாடுகளை செய்யணும். அதுல நம்ம இந்தியா ISRO ஒரு புதுமையை பிடிக்கும். புதுமையான ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு அதை நம்ம பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். பேட்டர்ன் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு காப்புரிமை இந்த காப்புரிமை மூலமாக சர்வதேச IDSS-க்கு நிகராக நம்முடைய டாக்கிங் சிஸ்டம், பாரதிய டாக்கிங் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை உருவாக்கி அது மூலமாக ரிலையபிலிட்டியை நம்ம அஷ்யூர் பண்ண போறோம். ஷுவரா போய் 2 போய் சேரும் அப்படிங்கிறது. இந்த 2 சேர்கிறதுனால நம்ம அடுத்த கட்டமாக நம்ம ககன்யான் விட்டாலும் சரி, சந்திராயன் 4 அனுப்பி சந்திரன்ல இருக்க மண்ணை எடுத்துட்டு வந்தாலும் சரி, அதை எடுத்துட்டு வரக்கூடிய ப்ரோபு சுற்று ஆர்பிட்டர்ல சேரணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். அதே போல நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது இன்னும் ஒரு சில வினாடிகளில் PSLV C-60 ராக்கெட் விண்ணில் பாய இருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை ஸ்ரீஹரிகோட்டாவில் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். -20 seconds, -15 seconds, 10, 9, 8, 7, 6, 5, 4,
3, 2, 1, 0. Plus 5 seconds. Lift off normal. That's a marvelous liftoff of PSLV PT tracking. C-60 SPADIX mission on the go. Plus 15 Sleek seconds. PSLV Corelon vehicle Auto tracking. saluted against the night sky, a beautiful sight to behold. First जी हाँ, stage अभी आपने देखा performance normal. सफलतापूर्ण उत्थापन PSLV C-60 रॉकेट का रात Plus को 30 रोशन seconds. करता हुआ PSLV C-60 अपने उद्दिष्ट कक्षा की ओर PCR tracking. सभी तंत्र सामान्य निष्पादन करते हुए रेंज ऑपरेशन डायरेक्टर ने इसकी पुष्टि की है। प्रथम चरण का निष्पादन पूरी तरह सामान्य है। प्रथम चरण का कुल कार्यकाल लगभग 111 सेकंड का होगा। Tracking. Plus 1 minute. Sharon minute tracking. S139 motor currently thrusting, developing 4,800 kilonewtons thrust. Its 138 ton solid propellants take 111 seconds to deplete. Stage performance normal. आसमान पूरी तरह साफ, इसलिए दूर तक हम देख सकते हैं। इस बार प्रथम चरण का प्रतिकन भी पूरी तरह साफ दिखाई देगा हमें। Shar station currently tracking the rocket. First stage separated. Second stage engine started. Closed 2 loop minutes. guidance initiated. प्रथम चरण के कार्यकाल के पश्चात उसे सफलतापूर्वक पृथक कर दिया गया है यान से तथा द्वितीय चरण PS2 Second स्टेज का stage प्रज्वलन शुरू हो performance चुका है। normal. The second stage has commenced its operation after the first stage separation. This stage burns on hypergolic earth-storable propellant combination of hydrate of unsymmetrical dimethyl hydrazine and dinitrogen tetroxide. The legendary Vikas engine developing 800 kilonewtons thrust in vacuum. यान के सभी तंत्र सामान्य प्रदर्शन कर रहे हैं और यान उद्दिष्ट कक्षा की ओर बढ़ रहा है। यह द्वितीय चरण है जिसका कार्यकाल लगभग 150 सेकंड का होगा। इस दौरान वह 800 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है और इंजन जिम्बल के मदद से दिशा निर्धारण किया जा रहा है। इस दौरान Plus यान 3 minutes. क्लोज लूप திரு गाइडेंस के अंतर्गत சிவசுப்பிரமணியன், काम कर रहा है। தற்போது ராக்கெட் வெற்றிகரமா விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. இது இந்த திட்டம் முழுமையா வெற்றி அடைஞ்சிருக்கு எப்ப நமக்கு முழுமையா தெரிய வரும்? இந்த ராக்கெட் 4வது ஸ்டேஜ் ஃபயர் பண்ண உடனே அதனுடைய சுற்றுரு வட்ட பாதைக்கு சென்று செயற்கைக்கோளை உந்தி தள்ளும். உந்தி தள்ளுற சமயத்துல செயற்கைக்கோளுக்கு வந்து 8 கிலோமீட்டர் பர் செகண்ட்ங்கிற வேகத்துல அதை உந்தி தள்ளும். 470 கிலோமீட்டர் உயரத்துல ஆர்பிட்ல இந்த 2 செயற்கைக்கோளை உந்தி தள்ளும். உந்தி தள்ளின உடனே இது ஒன்றன் பின் ஒன்றாக முதல் சேட்டலைட் போகும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிறகு செகண்ட் சேட்டலைட் போகும். இந்த சேட்டலைட் இந்த சுத்திட்டு இருக்கிறது ஒரு வாரம் அதே ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும். அதுக்கு பிறகுதான் நம்ம டாக்கிங் முயற்சியை ட்ரை பண்ணுவோம். ஒரு வாரம் கழிச்சு இதனுடைய வேகத்தையும் டிஸ்டன்ஸ் வந்து இப்ப 20 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சு, அதை குறைச்சு வந்து 0.3 மீட்டர் வந்த பிறகு ரெண்டும் ஜென்டில் டாக்கிங் மெத்தட்ல நம்ம பண்றதுக்கு இருக்கோம். இந்த டாக்கிங் மெக்கானிசத்தை வந்து பெங்களூர்ல இருக்க ISRO மையத்துல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல முயற்சி, ரிசல்ட் வந்திருக்கு. சாஃப்ட் முதல்ல இருக்க லாச்சிங் இந்த ரெண்டு சேட்டலைட் சேர்ற சமயத்துல ஒரு சாஃப்ட் லாச்சிங் ஒன்று பிடிக்கும். அதுக்கு பிறகு ஹார்ட் லாச்சிங் ஒன்று பிடிக்கும். பிடிச்ச பிறகு ஒரு லாக்கிங் மெக்கானிசம் இருக்கும். அந்த லாக்கிங் மெக்கானிசம் பண்ண பிறகு 2 சேட்டலைட்டு இருக ஒரே இணையாக ஒரே பொருள் மாதிரி வட்டப்பாதையில சுத்த ஆரம்பிக்கும். அப்ப இந்த PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமா விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. இது தொடர்பான விரிவான தகவல் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்களோட தகவலுக்கு நன்றி திரு சிவசுப்பிரமணியன்.
third stage of TS.